ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலராக சிக்கன் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதுன்னா, இந்த மாதிரி ஆந்திரா ஸ்பைசி கார்லிக் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு 750 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதாவது பிரெஸ்ட் பீஸை தான் நான் சின்ன சின்னதாக வெட்டி போன்லெஸ்ஸாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தை பீஸோ இருந்தாலும் சரி, இல்லை கடையிலேருந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கினாலும் சரி, இந்த ரெசிபி தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதாவது காரமாக இருக்கும் இல்லையா அந்த மிளகாய்த்தூள். ஸோ அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே அரை எலுமிச்சப்பழ சாறு, இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து மேரினேட் பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபி போன்லெஸ் சிக்கன் பதிலாக போன் இருக்க சிக்கன்லேயும் இதே ரெசிபி இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துக்காட்டியும் அதில் வந்து நாம் ஒரு ஆந்திரா ஸ்பைசி மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 3/4 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் 12 காஞ்ச மிளகா, அதாவது ரெட் சில்லி சொல்லுவாங்களா அந்த நீட்டு மிளகா, அதுதான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கிறதுங்காட்டியும் இது வந்து நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் திட்டமாக அளவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே பாதி அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது மாதிரி. இப்போ அதே பேனில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து ஒரு 15 பூண்டு பல் வந்து நான் தோல் உரிச்சிட்டு இது மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மின்ஸ்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பூண்டு வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கணும் முதல்ல. அது வறுப்பட்ட உடனே நம்ம வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் சேர்த்த பிறகு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுவும் வந்து சாப்பரில் மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தாலும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க முதல்ல. ஒரு 5 to 6 நிமிஷம் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அதுலேருந்து தண்ணி விடும். தண்ணி விட்ட பிறகு நாம் வந்து அரைச்சி வச்சிருந்த ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா சேர்த்துக்கலாம். அது ஃபுல்லாகவே நான் வந்து சேர்க்குறேன். கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. இது வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இந்த மசாலாவுக்கு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி நான் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நடுவில் தண்ணி பத்தலைன்னா நடுவில் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 10 நிமிஷம் கண்டினியூஸாக வச்சுருந்தேன். வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்லா சிக்கன் பாதி தூரம் வெந்திருக்கும். இன்னொரு பாதி தூரம் வேகிறதுக்கு நம்ம ஓப்பன் குக்கிங்கில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த 10 நிமிஷம் வந்து நம்ம ஓப்பன் குக்கிங்கில் குக் பண்ணுறதுனால அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி போய் சிக்கனும் நல்லா வெந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக அந்த கோட்டிங் மாதிரி ரெடி ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெடி ஆன பிறகு நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை அது வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்பைசி கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. இந்த ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்பைசி கார்லிக் சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. அதாவது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சரி, இல்லை நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் கர்ட் ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த காரசாரமான ஸ்பைசி சிக்கன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப காரம் வேணாம்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஒத்துக்காது, இல்லை கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா நான் போட்ட ஸ்பைஸ் மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் பாதி அளவு பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை.